ஏப்பா கதிர் ஞானம் உங்கள் 2 பேர்கிட்டையும் சில முக்கியமான விஷயங்களை பேசி முடிவு பண்ண வேண்டியிருக்கு. நல்லா காது கொடுத்து கேட்டுங்கப்பா. தம்பி சொல்கிற மாதிரி உங்கள் 2 பேருக்கும் தொழில் ஆரம்பிக்கிறது சிறப்பான விஷயம்தான். கடவுள் இருக்காரு, அவரை நான் நம்புகிறேன். அவர் கண்டிப்பாக உங்கள் கூட இருந்து 2 பேரையும் நல்லபடியாக முன்னேற்றுவார். சார் ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? நீங்கள் இருக்கீங்க சார், அது அவங்களுக்கு ஒரு யானை பலம் சார். சார் இன்ஃபேக்ட் உங்களை விட நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அவங்க 2 பேர் ஜெயிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஆனால் என்ன, என் மேலே தான் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கு. அப்படிலாம் இல்லையே தம்பி. ஏப்பா கதிர் ஞானம், அப்படியா நினைக்கிறீங்க? இந்த தம்பி மூலம் உங்களுக்கு சந்தேகம் இருக்காங்க? இல்லைண்ணே, சே அப்படிலாம் இல்லை. நாங்கள் ஏன் அவ்வளோ சந்தேகப்பட போகிறோம்? கதிர் ப்ளீஸ், எனக்கு தயவு செஞ்சு நீங்கள் வா போனே கூப்பிடுங்க. சார், நீங்கள் பெரிய பணக்காரரு, பெரிய லெவலில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ்மேன். உடனே எப்படி சார் அந்த மாதிரிலாம் கூப்பிட முடியும்? இப்போ சார் என்னை தம்பியாக தானே பார்க்குறாரு, தம்பின்னு தானே கூப்பிட்றாரு. அந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் என்னை உரிமையாக வா போனே கூப்பிடுங்களேன். I'll be very happy. தம்பி அதை விடுங்க தம்பி, அதை கூப்பிட்ற போது கூப்பிட்டுக்கலாம். இப்போ அது ஒரு பிரச்சனை இல்லை, முக்கியமான விஷயத்துக்கு வாங்க. இங்கே பாருங்கப்பா, தம்பி சொல்கிற மாதிரி அவர் சொல்கிற விஷயம் பிடிச்சு போய் தான் நீங்கள் தொழில் பண்ணுறதுக்கு இவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதுக்கு எல்லா இடத்தையும் பார்த்தாச்சுப்பா, திறப்பு விழா மட்டும்தான் பண்ணணுப்பா. என்னப்பா சரியா? நீங்கள் 2 பேரும் அவங்க இடத்த நேரில் போய் பார்த்து நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க. வீட்டில் உட்காந்துட்டு எந்த முடிவும் பண்ணாதீங்க. அந்தந்த இடத்துக்கு போங்க, நேரில் பாருங்க, பார்த்துட்டு வந்து ஒரு முடிவு வாங்க. ஆனால் நாங்கள் என்னத்தனை செய்கிறது? அதான் எல்லா வேலையும் அவங்களே முடிச்சு கொடுத்துட்டாங்களே.